உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி சேலம் மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஏற்காடு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகர பொருளாளர் கார்த்திகேயன், நகர துணைச் செயலாளர் கோவிந்தராஜ், ஒன்றிய பொறுப்பாளர்கள் முருகேசன், தர்மலிங்கம், மாயக்கண்ணன், வினோத், ராஜா, விக்னேஷ், மாவட்ட அமைப்பாளர் சத்யகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இம்மண்ணில் சமத்துவத்தை வென்றெடுப்பதற்காக தன் வாழ்நாளை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார். அவர் தனது பேரறிவு பேராற்றலின் மூலம் நமக்கு வழங்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதனை நிலைநாட்டுவதற்கு ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகரச் செயலாளர் ராஜசேகர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவருமான சி.ம. ரமேஷ் கர்ணா கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தி பொதுமக்கள் இனிப்புகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சீனிவாசன் பேட்டையில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் ஆர். காந்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மத்திய மாவட்ட செயலாளர் சி.ம. ரமேஷ் கர்ணா ஆகியோர் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர். தந்தை பெரியாருக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வடக்கு மெயின் ரோட்டில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிதம்பரம் கிழக்கு நகர செயலாளர் பேட்டை ரத்தினம் தலைமையிலும் மாவட்ட செயலாளர் தமிழ் வளவன் முன்னிலையிலும் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் செல்லப்பன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் பால அறவாழி, மண்டல துணை
துணைச் செயலாளர் கதிரவன், மாவட்ட துணைச் செயலாளர் ஆதிமூலம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சரித்திரன், மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் ராஜராஜன், ராஜசேகர், சிதம்பரம், மேற்கு நகர செயலாளர் புஷ்பராஜ், மாநில நிர்வாகிகள் நீதிவளவன், முகமது அயூப், சக்கரவர்த்தி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் நாகராணி, நகர நிர்வாகி ஞானவல்லி, ஒன்றிய நிர்வாகிகள் ராஜராமன், தாமு, பிரவீன், சங்கரன், செங்கேனி, இளம்வழுதி, சிதம்பரம் நகர துணைச் செயலாளர்கள் சரத்பாபு, அர்ஜுனன், அண்ணாமலை, நகர் பேரூராட்சி செயலாளர் வினோத்குமார், பொருளாளர் லோகநாதன், மாவட்ட நிர்வாகிகள் மின்னல் சிவராஜ், பால்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்டிகல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாள் உறுதிமொழி மாமனிதர் பேராசன் கௌதமபுத்தரின் கோட்பாட்டு வழியில் அவரது தொகுதி வாரிசாக இருப்பதாலும் மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று ஏப்ரல் 14 புரட்சியாளர் அரசியலமைப்பு சட்டத்தை நமக்கு வழங்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 153வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று போத்தனூர் அம்பேத்கர் சிலையில் மாலை அணிவித்து சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்த நாளில் சமத்துவம், சமூக நீதி, சுதந்திரம் உள்ளடக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய மகத்தான சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் எழுதப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் உலகத்தில் வாழக்கூடிய, அதுவும் குறிப்பாக இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கான சொந்தமான சட்டம்தான் இந்த அரசியலமைப்பு சட்டம். இந்த சட்டத்தை எழுதிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையிலே அந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையையும் நாங்கள் பாதுகாப்போம். ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் சமத்துவ நாளாக அறிவிப்பு செய்த புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அண்ணா சிலை அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு மண்டல துணைச் செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இந்திராணி, திமுக மாவட்ட செயலாளர் தொகுதி பொறுப்பாளர் பத்மநாபன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி மண்டல துணைச் செயலாளர் ஓவியர் மின்னல், மாவட்ட பொருளாளர் கரிகாலன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் செந்தில்குமார், மாவட்ட துணைச் செயலாளர்கள் உதயகுமார், கலைமணி, விவசாயிகள் பாதுகாப்பு இயக்க மாநில துணைச் செயலாளர் முத்தமிழ் வேந்தன், அரசு போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணியின் காங்கேயம் கிளைச் செயலாளர் சிற்றரசு, மாநில துணைச் செயலாளர் ஆற்றல் அரசு, தொகுதிச் செயலாளர் அறிவழகன், தாராபுரம் ஒன்றிய செயலாளர் தனபால், குண்டடம் ஒன்றிய செயலாளர் சிரஞ்சீவி, ஒன்றிய அமைப்பாளர் சின்னமணி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சிரஞ்சீவி, நகர அமைப்பாளர்கள் ராவணன், ஆனந்தமதி, நாகராஜ், மோகன்குமார், லக்ஷ்மணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டார். அவர் தனது பேரறிவு பேராற்றலின் மூலம் நமக்கு வழங்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதனை நிலைநாட்டுவதற்கு உரிய அடித்தளத்தை அமைத்தார். அதுவே அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது உட்பார்வை. இந்திய அரசானது தனது ஆட்சி பரப்புக்குள் சட்டத்தின் முன்னால் சமத்துவத்தையும் சட்டங்கள் அளிக்கும் பாதுகாப்பில் இன்று ஏப்ரல் 14 அன்று நம்முடைய சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளிலே இன்று அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பாகவும் அவருக்கு மரியாதை செலுத்தினோம். அவர் ஒரு மிகப்பெரிய அமைதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை அவர் நிலைநாட்டியவர். அது மட்டுமல்ல,
அவர் அரசியல் சாசனத்திலே இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அவருடைய சட்ட மேதை அவர் எழுதியிருக்கின்றார். இந்தியாவை அவருடைய சட்ட ஆணையைத்தான் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக விடுதலை சிறுத்தைகளுக்கு சார்பாகவும் நான் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். நீங்கள் அத்தனை பேரும் இந்த நல்ல நாளிலே, அது மட்டுமல்ல இந்த சித்திரை திருநாளிலே தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அனைவரும், கூட்டணி கட்சிகள் அனைவரும் எனக்கு ஆதரவு தெரிவித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசங்களை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி அரியலூர் லிங்கத்தடிமேடு வல்லாளர் கல்வி நிலையத்தின் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் மணலேரி ராஜா ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. இதில் அரியலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா, மாவட்ட பொருளாளர் மருதவாணன், மாவட்ட துணைச் செயலாளர்கள் ராஜேந்திரன், சுதாகர், ஒன்றிய செயலாளர் ரவி விளவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் இளையராஜா, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தமிழ், மாவட்ட அமைப்பாளர் சதீஷ், ஒன்றிய துணைச் செயலாளர் முருகானந்தம், ஒன்றிய பொறுப்பாளர் கபிலன், கயர்லாபாத் முகாம் செயலாளர் ராஜேஷ், சின்னமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி திருவாரூர் புதிய பேருந்து நிலையம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவாரூர் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள், மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மண்டல செயலாளர் இடிமுரசு, மண்டல துணைச் செயலாளர்கள் மகேந்திரன், தமிழ் அழகன், மாவட்ட பொருளாளர் சுடர்மொழியன், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் மகேஸ்வரி, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் சுதாகர், மகளிர் அணி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் பாக்கியலட்சுமி, மாவட்ட துணைச் செயலாளர்கள் சுடர்வளவன், பிரபாகரன், வழக்கறிஞர் செல்வகுமார், அரவிந்த்குமார், சுகன்யா, மாவட்ட நிர்வாகிகள் ஈவேரா வீரகுமார், சத்யராஜ், ஒன்றிய நிர்வாகிகள் பூபாலன், சுரேஷ், புரட்சி வளவன், தலித் வீரையன், செல்வம் ராஜா, செந்தமிழன் அரசன், கல்யாண சுந்தரம், நகர நிர்வாகிகள் வசந்தகுமார், மதியழகன், முற்போக்கு மாணவர் அணி மலர்விழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அயோத்தியாசர் பண்டிதருக்கு, அயோத்தியாசர் பண்டிதருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். இரட்டை மலை சீனிவாசனுக்கு, அயோத்திதாசர் பண்டிதருக்கு, அயோத்திதாசர் பண்டிதருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் இன்றைக்கு உலக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. அதையொட்டி எழுச்சி தமிழர்களுடைய சார்பிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருவாரூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பிலும் இன்றைக்கு மண்டல, மாநில, மாவட்ட, ஒன்றிய முகாம் கிளை பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் தலைமையேற்க இன்றைக்கு ஐயாவுடைய படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். பிறகு மரகன்று வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தினோம். வெளிச்சம் தொலைக்காட்சி துவங்கி 16வது ஆண்டில் இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிறது. தொலைக்காட்சிக்கு எங்களுடைய வாழ்த்துகள். அதேபடி இந்த பிறந்த நாளில் சனாதனம் ஒழித்து சமத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம். புரட்சியாளர்
புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கிராம சாவடி அம்பேத்கர் திடலில் அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. உத்தமபாளையம் பேரூர் செயலாளர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அயூப் கான், மாவட்ட துணை செயலாளர் அண்ணாதுரை, மாவட்ட செய்தி தொடர்பாளர் பெர்க்மான்ஸ், ஒன்றிய செயலாளர் விஜயராஜன், துணை செயலாளர் சரத்பாபு, பேரூர் துறை செயலாளர் ஜீவா, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் அருள் பிரபு, இளஞ்சிறுத்தை ஒன்றிய செயலாளர் செபஸ்தியான் கார்த்திக் மற்றும் ரஞ்சித், ஆண்ட்ரூஸ், அந்தோனி, ஏனோக் பிச்சை, ஆனந்த விஜயகுமார், முத்து, ஆரோக்கியம், மைக்கேல், மதன் மோகன், ஜெயக்குமார், இளமாறன், டிராவிட், சியாம்லியோ, ரோபன் ஜெகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி தேனி மாவட்டம் சின்னமனூர், வண்டிப்பேட்டை மற்றும் மார்க்கையன்கோட்டை ரவுண்டானாவில் அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. சின்னமனூர் நகர செயலாளர் சாம்பளவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மண்டல துணைச் செயலாளர் சுருளி, கம்பம் சட்டமன்ற தொகுதி துணை மாவட்ட செயலாளர் முருகேசன் மற்றும் ஆரோக்கியசாமி, பச்சையப்பன், வழக்கறிஞர் அனி மணீஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி தென்காசி நன்னகரத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் வெற்றிமாறன் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதேபோல் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக மாவட்ட துணைச் செயலாளர் கமல் துரையரசு ஏற்பாட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கும், கீழ சுரண்டையில் மாவட்ட துணைச் செயலாளர் பாக்கியராஜ் ஏற்பாட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கருத்தியல் பரப்பு மாநில செயலாளர் வர்கீஸ், மண்டல செயலாளர் இசக்கி பாண்டியன், வணிகர் அணி மாநில செயலாளர் மோசஸ், மண்டல துணைச் செயலாளர் அமுசித்திக், மாவட்ட பொருளாளர் சந்திரன், கடையநல்லூர் தொகுதி மாவட்ட செயலாளர் செல்வம், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுரண்டைமணி, மாவட்ட துணைச் செயலாளர் அன்பழகன், கமல்துறை அரசு, திருக்குமார், பாக்கியராஜ், மகளிர் அணி மாவட்ட செயலாளர் துர்காதேவி, இளஞ்சிறுத்தை மாவட்ட செயலாளர் சத்யகலா, மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் மதிச்செல்வம், சிவக்குமார், மாவட்ட அமைப்பாளர்கள் தமிழ்ச்செல்வன், ஹக்கீம், சாமி, சிக்கந்தர் நியாஸ், இளஞ்சேரன், முத்துக்குமார், பாண்டியன், மகேந்திரன், அசோக், தமிழரசன், சசிகுமார், ரசாக் மற்றும் கலந்து கொண்ட கடையநல்லூர் நிர்வாகிகள் ஜான் தாமஸ், எஸ்ரா டேனியல், மூர்த்தி, ஸ்ரீபால், வெற்றிச்செல்வி, தனலட்சுமி, பாண்டியம்மாள், சுலைமான், பாக்கியநாதன், மோகன், கீழ்சுரண்டை நகர செயலாளர் திருமலைக்குமார், மாவட்ட நிர்வாக குழு செல்வி கீழப்பாவூர், ஒன்றிய துணைச் செயலாளர் சாமி, முகாம் பொறுப்பாளர்கள் சுப்புராஜ், மாரிதுரை, சதீஷ், மஞ்சூஸ், மாரியப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெரியாருக்கு தலைவர் காமராஜர் பண்டிதருக்கு
சட்டத்தில் முன்னாள் சமம் அச்சட்டத்தின் மூலம் அளிக்கப்படும் பாதுகாப்பு நடவடிக்கையாகவும் அனைவருக்கும் சமத்துவமான முறையில் அமைய வேண்டும். எந்த அடிப்படையில் யார் ஒருவருக்கும் சமத்துவம் மறுக்கப்படாது என்பதை அரசியலமைப்பு சட்டத்தில் 14வது உறுப்பு உறுதிப்படுத்துவதாகவும் அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தியுள்ள சமத்துவ உரிமையை பாதுகாத்திடவும் அதன் மூலம் சமூகம் பொருளாதாரம் கலாச்சாரம் உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் சமத்துவத்தை வென்றெடுக்க ஏப்ரல் 14 இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளான சமத்துவ நாளில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில செயலாளர் கரிசல் சுரேஷ் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் MC சேகர், வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் மற்றும் பாஸ்கரன், அமுதா மதியழகன், கருணாகரன் செல்வராஜ், நடராஜன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலகமெங்கும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அழகிய இந்தியாவை வடிவமைத்த புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நாங்கள் சிறப்பு செய்து அவரை வணங்கினோம். இன்று காவல்துறை தேர்தலை காரணம் காட்டி எங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்கு நிறைய தடைகளை விதித்தார்கள். இது இனிமேல் வழக்கம் போல் தொடரக்கூடாது என்பதனை உறுதி செய்யும் வகையில் விடுதலை சிறுத்தை கட்சி உட்பட்ட அனைத்து கட்சியும் இந்த சம்பவத்தை எதிர்த்து நாங்கள் முறையிட்டு தேவைப்பட்டால் நீதிமன்றம் சென்று கூட புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழாவை கொண்டாட எந்த தடையும் இல்லை என்ற உத்தரவாதத்தை பெற இருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி சேலம் அயோத்திப்பட்டினத்தில் பார்வையற்றோர் மற்றும் செவித்திறன் குன்றியோருக்கான தங்கும் விடுதியில் உள்ளவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளர் காயத்ரி அறுசுவை உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மண்டல துணைச் செயலாளர்கள் வழக்கறிஞர் சசிகுமார், அங்கப்பன், மாநில துணைச் செயலாளர் சண்முகம், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் நடராஜன், மாவட்ட துணைச் செயலாளர் சிவக்குமார், செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பிரேம்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மக்கள் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். புரட்சியாளர் அம்பேத்கர் வாழ்க! புரட்சியாளர் அம்பேத்கர்! புரட்சியாளர் அம்பேத்கர்! புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தொகுதி நடுநாலுமூலை கிணறு பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் செயலாளர்கள் பார்த்திபன், பாக்கியராஜ் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் செல்வா வளவன், ராஜலிங்கம், அருண்குமார், செல்வகுமார், திருமாமதி, தமிழ் அழகன், கதிர், மாதவன், செல்வகுமார், சந்தனகுமார், மணிவளவன், முகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
பெரியாருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு எட்டமலை சீனிவாசனுக்கு வீர வணக்கம் 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 சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழியாகும் சமத்துவ உரிமையை பாதுகாப்புகிறோம். அதன் மூலம் சமூகம், பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட அனைத்து முன்னேற்கிறோம். சாதியத்தை வேலெடுப்போம், மறந்த சமத்துவத்தை வென்றெடுப்போம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் யூனியன் அலுவலகம் எதிரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பேரணியாக சென்று மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றனர். அரியலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர்வளவன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை சிபிராஜா, மாவட்ட பொருளாளர் சின்னராசா, ஒன்றிய செயலாளர்கள் சங்கர், சத்யானந்தம், சுரேஷ், செய்தி தொடர்பாளர் வேல்முருகன், நகர செயலாளர்கள் சத்யநாதன், தங்க அருண், நகர பொருளாளர் ராஜபிரியன் மற்றும் மணிமாறன், வழக்கறிஞர் இளவரசன், குமரவேல், மாரிமுத்து, காஞ்சனா சரவணன், ஈழ அரசன், கனிப், மோகன், ராஜா, கௌதம், சௌந்தரியன், திலகவதி, குணசுந்தரி, அசோக், கோகுல், அமுதன், கோவிந்தசாமி, ஆனந்தகுமார், ஜெயராஜ், செந்தில், தேன்மொழி, சங்கர், மருதவளவன், பாக்கியராஜ், செந்தில், பாலு, சங்கீதா, தமிழ்ச்செல்வன், காத்தமுத்து, செங்குட்டுவன், குணசேகர், அசோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழர் வீர வணக்கம், சாவு கண்ட போராளிகளுக்கு சட்ட மாவேலை அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒப்படைத்துக் கொண்டார். அவர் தனது பேரறிவு பேராற்றலின் மூலம் நமக்கு வழங்கிய இந்திய அரசியல் தனது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கு இணங்க இன்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாள் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி சார்பாக சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டிமடம், தாப்பழூர், ஜெயங்கொண்டம் ஆகிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டுள்ளது. இன்று அனைத்துலக சமத்துவ நாளாக உறுதிமொழி ஏற்றுள்ளோம். சாதி மதம் ஒழிய தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கையை நினைவுகூரும் வகையில் இன்று ஜெயங்கொண்டம் நாள் ரோட்டிலிருந்து பேரணியாக சென்று மாலை அணிவித்து சிறப்பு செய்தோம். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி தென்காசி புதிய பேருந்து நிலையத்தின் முன்பாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்காசி சட்டமன்ற தொகுதி மாவட்ட துணைச் செயலாளர் கமல் துரை அரசு தலைமையில் நகர செயலாளர் ஹக்கீம், நகர துணைச் செயலாளர் இளஞ்சேரன் முன்னிலையில் மாலை அணிவித்து மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் தென்காசி திமுக நகர துணைச் செயலாளர்கள் பால்ராஜ், சூரியகலா, செண்பகம், 14வது வார்டு செயலாளர் இபி இசக்கி, முன்னாள் அறங்காவலர் இசக்கி ரவி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்ச்செல்வன், சண்முக சுந்தரம், மாரிமுத்து, பாண்டியன், மகேந்திரன், அசோக், கார்த்தி, சுதன், கலை, ராமகிருஷ்ணன், மதிசெல்வம், ரசாக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒவ்வொருவருக்கும் அளிக்கும் சமத்துவ உரிமையாகும். இந்தியாவில் வசிக்கும் சட்டத்தின் முன்னாள் சேகரனுக்கு வணக்கம் வீர வணக்கம்
வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இந்தியா கூட்டணி சார்பிலே புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் கருநீலம் ஊராட்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறைமலை நகர் நகர செயலாளர்கள் மணிமாறன், அருள் ஆகியோர் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் தென்னவன் கலந்து கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி வணக்கம் செலுத்தி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பழகன், மாவட்ட துணை செயலாளர்கள் வீரா, திராவிடா முரளி, ராஜேஸ்வரி, சுதாகர் மற்றும் மாறன், அன்புச்செல்வி, தென்னவன், தாஜ் நிஷா, மணிமாறன், லோகநாதன், ராஜசேகர், தியாகு, சுரேஷ், சிலம்பு, அறிவமுதன், சக்கரவளவன், சீமான், ஏழுமலை, இளவரசன், கார்த்திக், அருள், ஆளவந்தான், குருமூர்த்தி, புஷ்பராஜ், அருள், பிரபு, தமிழ்வாணன், அரவிந்த், விடுதலை சசி, வசந்த், ரகு, ஜோதிபாஸ், பவித்ரன், பிரபாகரன், திருமாறன், பத்மநாபன், தசரதன், சுதாகர், அல்லிமுத்து, நாகேந்திரன், சதீஷ், அஸ்வின், வினோத் பழவன், தயாளன், மோகன் மூர்த்தி, எட்டியப்பன், தினேஷ், விக்கி, வெங்கடேஷன், நவீன், சூர்யா, பிரேம், முருகன், ஹரிஷ் சின்னா, ரமேஷ், ஸ்ரீராம், பாபு, சக்தி, தமிழ்மணி, பிரபு, விக்கி, கார்த்தி, அஜய் ஆகிய உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளை ஒட்டி ஈரோட்டில் அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சாதிக் தலைமையில், மண்டல செயலாளர் முன்னிலையில், ஜாஃபர் அலி முன்னிலையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நிர்வாகிகள் சௌமியா, ஆல்ரின் பால்ராஜ், செந்தில்குமார், பொன்னையன், சாஜித், சரவணன், பைசல், ரேவதி, நித்யானந்தம், பூங்கொடி, சங்கீதா, ஃபாரூக், ஆஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் 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 புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் நட்டமலை சீனிவாசனுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ். புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர் தர்மன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் திருலோகன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கேசவன் மற்றும் துரைவளவன், ஆறுமுகம், குமார், சாக்கம்மாள், ஆறுமுகம், குழந்தைவேல், சித்தான், பிரபு, கலைநாதன், அருள் பிரகாஷ், தங்கராசு, அமுல், கோபி, கதிரவன், பிரபு, ராஜசேகர், திருமால், சபரிகண்ணன், சிவாநிதி, ஸ்ரீநாத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். யார் ஒருவருக்கும் சமத்துவம் மறுக்கப்படக்கூடாது என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் 14வது உறுப்பு உறுதிப்படுத்துவதாகும். எனவே அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தியுள்ள உரிமையை பாதுகாத்திடவும் அதன் மூலம் சமூகம், பொருளாதாரம் மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட சமத்துவ நாள் உறுதிமொழி மாமனிதர் பேராசன் கௌதம புத்தரின் கோட்பாட்டு வழியில் கொள்கை வாரிசாக 20ஆம் நூற்றாண்டு புரட்சியாளர் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி தருமபுரி அரசு தலைமை மருத்துவமனை எதிரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தருமபுரி தொகுதி மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சியின் நிர்வாகிகள் கணேசன், ரங்கநாதன், ராமன், சிவஞானம், கிள்ளிவளவன், தனலட்சுமி, ராஜா, முரளி, வசந்தகுமார், விடுதலை மதி, அம்பேத்வளவன், சந்தானமூர்த்தி,
சங்கர், கம்சலா, அம்பேத்கர், இந்துமதி, சீனி, திருமா கார்த்திக், ராமன், அர்ஜுனன், விஜயன், விஜயகுமார், சம்பத், ரவிக்குமார், ஆறுமுகபாண்டி, வெற்றிச்செல்வன், ராஜா, கனகராஜ், சிவகுமார், மோகன் என பலர் கலந்து கொண்டனர். வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு இரட்டைமலை சீனிவாசனுக்கு வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். இன்று ஏப்ரல் 14 புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாள். இந்த நாளை மகத்தான தலைவர் மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் தொடர்ச்சியாய் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வாழும் புரட்சியாளர் எழுச்சி தமிழர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே புரட்சியாளர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீர வணக்கம் முழக்கமிட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை அனைத்து தோழர்களும் உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டோம். இன்றைக்கு இந்திய நாட்டை சூழ்ந்துள்ள மிகப்பெரிய ஆபத்து நெருங்கிக் கொண்டு வருகிறது. இந்தியாவை ஆளுகின்ற மோடி அரசு 12 ஆண்டுகளாக இந்திய தேசத்திற்கு எதிராக மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக அவருடைய நடவடிக்கைகள் அமைந்துள்ளன. அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் நாட்டை கூறு போட்டு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு புறத்திலே இன்று 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி நடத்திய திராவிட மாடல் கதாநாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியை தமிழகத்திற்கு வழங்கி இருக்கிறார்கள். அனைத்து மக்களுக்கும் தேவையான ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்ன தேவை என்பதை அறிந்து ஒவ்வொரு குடும்பங்களும் பயனடைகிற வகையிலே பல திட்டங்களை அமல்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,